இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்துலேயே நேராக ஸ்ட்ராபெரி கார்டனுக்கே வந்துட்டு அப்புறம் உண்மையாக சொல்ல போனால் வெளில வாங்குறத விட இது நல்லாயிருக்கும். வெளில சேர்த்து காஞ்சி போய் அப்படி இருக்கும், இங்கே உண்மைக்குமே நல்லாயிருக்கும். இது ஸ்ட்ராபெரிட்ட பூ ஒன்று நினைக்கிறேன். சத்தியமாக இது அளவும் சொல்ல போனால் ஒரு ஆளுக்கு கூடி போச்சு. இந்த ப்ரைஸ் நம்ம காமிக்கிறப்பாரு. சரி, இது எங்கே இருக்குது என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன்பாங்க. முக்கியமாக இங்கே ஏன் போகணுமன்றதை நான் ஃபஸ்ட்டு விளக்கமாக சொல்லிடுறேன். சரி, முதல் விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி பழத்தை அந்த செடியிலேருந்தே பிடுங்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம் மற்றது ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிக்க போகிறோம். என்னைய கேட்டால் இப்போவே சொல்லிடுறேன், ஐஸ்கிரீம் வேறு லெவலில் இருந்துச்சு, ஆனால் ஜூஸ் வந்து அவரேஜாக தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக அதில் உடன்பாடில், எனக்கு பெருசாக அது பிடிக்கவும் இல்லை. சரி, இது எங்கே இருக்குது என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன்பாங்க. முக்கியமாக இங்கே ஏன் போகணுமன்றதை நான் ஃபஸ்ட்டு விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போ நுவரெலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராபெரி தோட்டங்கள்ன்றது நிறைய இடங்களில் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் போகிற இந்த பர்டிகுலர் பிளேஸில் நாங்கள் அந்த தோட்டத்துக்குள்ளேயே போயிட்டு நான் முதல் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை ஆஞ்சு நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் அது விட மாட்டாங்க. சில இடத்துல இருக்குது ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் என்ன விஷயம்னா, அந்த தோட்டத்திலேயே எங்களை ஆய விட மாட்டாங்க. அட்ட எப்படி சொல்கிறது, அந்த இன்னொரு இடத்துலையும் நான் போயிருந்தேன், அந்த செடியில் வந்து பழம் இருக்கிறத பார்க்க முடியல. சும்மா சாம்பிளுக்காக செடியை மட்டும் வச்சுருக்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே என்னன்ற நான் விளக்கமாக சொல்கிறேன்னு பாருங்கள். முதல்ல வந்து நுவரெலியாவில் சீதா எலிய கோயிலுக்கு, சீதாம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு பெண்டு ஒன்று போகும். அந்த பெண்டு கால போக ஒரு 180-200 மீட்டரில் இந்த இடம் இருக்குது. நான் போகிற பாதையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கள்டா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸ்ட்ராபெரி கார்டன், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குன்னு போர்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன பச்சை கலர் பில்டிங் ஒன்று இருக்கா, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். கூகுள் மேப்பில் போய்ட்டு பெஸ்ட் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் அண்ட் கார்டன் அண்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடம் பெறும். ஒரு 180-200 மீட்டர் தான் இருக்குமென்று நினைக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் போக வேண்டியது வந்து பின்னேரம் 4:30 முதல் போகணும். 4:30 பிறகு அவங்கள்ட்ட அந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் சும்மா நார்மலாக அந்த இடத்த மட்டும் தான் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். சரி, வாங்க நேரில் பார்ப்போம் என்ன விஷயம் இல்லை. ஸ்ட்ராபெரி வாங்கணும். ஆமாம், அங்கே உள்ளே தானே வாங்குறேன் அப்படி தானே? ஓகே 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 அப்படியே. ஓகே, என்னென்ன ப்ரைஸஸ் கிட்ட சொல்லிடுமே. அவங்கள்ட்ட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி 2 பாக்கெட் மாதிரி வாங்கிக்கலாம். ஒன்று 65 கிராம், மற்றது 125 கிராம். 65 கிராம் வந்து 300 ரூபாவும், 125 கிராம் வந்து 750 ரூபாவும் போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்துலேயே நேராக ஆஞ்சு அந்த கட்டை கேட்டு தான் ஆயிரும், கேட்காட்டி பிறகு சொல்லுவாங்க. சாப்பிட பார்க்கலாம். ஓகே, நேராக ஸ்ட்ராபெரி கார்டனுக்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரி சாப்பிட போகிறோம். உண்மையாக சொல்ல போனால் வெளில வாங்குறத விட இது நல்லாயிருக்கும். வெளில சேர்த்து காஞ்சி போய் அப்படி இருக்கும், இங்கே உண்மைக்குமே நல்லாயிருக்கும். நான் நினைக்கிறேன் இது ஸ்ட்ராபெரிட்ட பூ ஒன்று நினைக்கிறேன். சத்தியமாக இது அளவும் ஸ்ட்ராபெரிட்ட பூ அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே எதுவும் சாப்பிட்டு வர இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரியை ஆஞ்சு எங்களுக்கு தர போகிறாங்க. இந்த இவங்கட தான் இது. ஸோ அதோடு நாங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் குடிக்க போகிறோம். சரி, பார்ப்போம் ஐஸ்கிரீம் வந்தோன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நான் ஷேர் பண்ணேன். கடைசியாக என்ன ஃபுட் பிளாக்கராக மாற்றாட்டி. சரி, இந்த நாங்கள் ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிக்க வந்த இடத்துல ஒரு கல்ப்ரெட் மாட்டி பாருங்கள் காட்டுறோம். தெரிகிறாரா? கல்ல பயிர் மேலே வந்துட்டான். நான் வந்த இடத்துல ஒரு கூடொன்று நடக்குது, அந்த குருவி நிற்குது பாருங்க. உள்ள போயிட்டான்.
இந்த ஐஸ்கிரீம் வந்து க்ரீன் லைன் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வந்து போட்டிருந்துச்சு 990 உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஆளுக்கு கூடி போச்சு. இந்த ப்ரைஸுக்கு இது உண்மையாகவே வேர்த்தாக இருந்துச்சு. இங்கே இருந்து பார்த்தோம்னா அங்கே சீதா அம்மன் கோயில் தெரியும் பாருங்கள், தெரியுதா? உங்களுக்காக நான் அந்த மெனு காட்ட ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்பீடாக எடுத்திருந்தால் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. சரி மக்களே, நோரடியாக வந்தால் இந்த ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் குடிக்க மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, கண்டிப்பாக அகைன் போகிறப்ப குடிக்கணும். சரி, இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ராபெரி கார்டனில் இருந்து நானோயா வரைக்கும் போயிட்டு நானோயாவில் இன்றைக்கு நைட் நின்றுட்டு நாளைக்கு வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கால் நான் தொடர்றோம். கிடைக்குது என்னென்னு சொன்னால், நான் ஸ்டே பண்ண இடத்துல என்னோடய இயர்பட்டை விட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே இருக்க அண்ணா கால் பண்ணி கேட்டு அந்த அண்ணா ஆற்றுப்புறம் எடுத்து எடுத்தாச்சு. இப்போ நானும் ரயில்வே ஸ்டேஷனில் நினைக்கிறோம். இங்கேருந்து கண்டி போய் கண்டிலேருந்து ஹெல்மெட் போட முடியாது, டைரெக்ட் ட்ரெயின் தான். பட் இங்கேருந்து கண்டி ஒரு ரூட் அவ்வளோ அவசரமாக இருக்கும். நான் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள். திருமணாவே ஒரு டாக்கில் உண்மை கொழும்பு டு பதில் ட்ரெயின் அந்த அது நிறைய பேருக்கு ஒரு கனவு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் நானும் வரைக்கும் வந்து இதுக்காக என்னோட ட்ரெயினில் போவேன் கண்டிப்பாக. இந்த சைடில் இருக்க வியூவை நம்ம காமிக்கிற பாருங்கள். சரி மக்களே, ஒரு மாதிரி இந்த காணொலியோட முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த காணொலியில் அதாவது இந்த தொடர்ந்த முதலாவது காணொலி கொழும்புல இருந்து நானுவோயா வரைக்கும் வந்தா இருக்கணும். சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. மற்ற இந்த ரயில் பயணத்தோட இந்த காணொலி முடிச்சுக்கொள்கிறேன். உங்களோட இன்னும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கும் முறை உங்களுக்கு விடுறோம். நான் நிதுஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய். I got nightmares in my head, I fear